Hello everyone. So this video is about Walter Benjamin's essay Unpacking My Library, a talk about book collecting. So before analyzing the essay, I'll play you an audio first. So hear that. Sir, மறந்துட்டேன் சார். எதை மறந்துட்டேன்? Instruments that record, analyze, summarize, organize, debate and explain information, illustrated, non-illustrated, hardbound, paperback, jacketed, non-jacketed with forward introduction, table of contents index that are intended for the enlightenment, understanding, enrichment, enhancement and the education of the human brain through the sensory route of vision, sometimes touch. அப்படின்னா புக்கு சார், புக்குல இருக்கிற டெஃபினேஷன் சார். ஸோ இந்த டயலாக் எந்த ஃபிலிமில் வரும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நண்பனில் விஜய் வந்து புக்குக்கு ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுப்பாரு. ஸோ புக் பிளேஸ் அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் ஆர் லைஃப் ரைட் ஃப்ரம் அ சைல்ட்ஹுட். அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ புக்ஸ் இல்லாமல் நம்மளோட நாலேஜை வந்து இவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் வளர்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். நவ் எவ்ரிதிங் ஹாஸ் பிகம் டிஜிட்டலைஸ்ட் டியூ டு திஸ் COVID-19. பட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் புக்ஸ் வழியாக தான் நம்ம எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம், ரைட்? ஸ்கூல்லலாம் வந்து ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அந்த 5 சப்ஜெக்ட்டு தான் வந்து நம்மளோட நாலேஜை என்ரிச் பண்ணுறதுக்கு ஒரு உதவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ புக்கை பற்றி ஃபியூ ரைட்டர்ஸ் சொன்ன கோட்ஸை வந்து நான் சொல்கிறேன். தெர் இஸ் நோ ஃப்ரெண்ட் ஆஸ் லாயல் அஸ் அ புக். ஸோ ஏர்னஸ்ட் ஹெமிங்வே வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ புக் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சரியா? ஸோ அது வந்து இட் இஸ் அ லாயல் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு புக்கை. அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து ஒரு கோட்ஸ் சொல்லியிருப்பார் ஆஃப் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒர்க்கில். சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட், others to be swallowed and some few to be chewed and digested. ஸோ சில புக்ஸை வந்து நம்ம வந்து ருசித்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சில புக்ஸை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்படியே ஸ்வாலோ பண்ணணும். அந்த ஃபேக்டை வந்து நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியுதோ இல்லையோ அப்படியே ஸ்வாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பாவக்காய் வந்து சாப்பிடும்போது வீல் ஸ்வாலோ அப்படி தானே, ஏன்னா அது ரொம்ப கசப்பாக இருக்கும். அந்த கசப்பு டேஸ்ட் வந்து ரொம்ப நேரம் வாயில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வீல் ஸ்வாலோ. பட் அதோட நம்ம ஏன் அப்படி ஏன் அதை வந்து நெக்லெக்ட் பண்ணலாம், பட் ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன் அப்படின்னா அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கட்டாயப்படுத்தி வீட்டில் வந்து கொடுப்பாங்க, இது முழுங்கியாவது சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ அந்த மாதிரி சில புக்ஸை வந்து அந்த ஃபேக்ட்ஸை வந்து நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, பட் வி ஹாவ் டு ஸ்வாலோ இட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அது உண்மையாக இருக்கும், அந்த ஃபேக்ட்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சம் ஃபியூ டு பி சூட் அண்ட் டைஜஸ்டட். அண்ட் சில புக்ஸை வந்து நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா மெதுவாக அசை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி டெய்லி லைஃப்பில் வந்து அதை ரீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஃபிலாசபிஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபிலாசபிஸ்லாம் வந்து டெய்லி லைஃப்பில் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி புக்ஸை வந்து நம்ம மெதுவாக சூ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டைஜஸ்ட் பண்ணுற மாதிரி ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஜம்பலகிரி. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தட்ஸ் த திங் அபவுட் புக்ஸ், தே லெட் யூ ட்ராவல் வித்தவுட் மூவிங் யுவர் ஃபீட். ஸோ புக்கை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எந்த ஊருக்கும் ட்ராவல் பண்ண வேண்டாம், பட் அந்த புக்கு ரீட் பண்ணும்போதே நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வேர்ல்டு லிட்ரேச்சர் வந்து படிச்சுட்ருக்கோம். ஸோ வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த வேரியஸ் கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்தே தூத்துக்குடியிலேருந்தே நம்ம என்ன பண்ணுறோம், ட்ராவல் பண்ணி வந்து கற்றுக்குறோம். ஸோ அதை தான் வந்து இவங்க சொல்கிறாங்க. வி நோ நீட் டு ட்ராவல், பட் புக் வழியாக நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிடும் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் books are mirrors, you only see in them what you already have inside you. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம லிட்ரேச்சர்னால் என்னென்னு பார்த்தோம். லிட்ரேச்சர்னால் என்னென்னு அடிக்கடி கேட்கும்போது நம்ம சொல்லுவோம்
இட் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி தானே? நம்மளோட லைஃப்பை பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லிட்ரேச்சர் வந்து அதோட பேஸ் என்ன அப்படின்னா புக்ஸு தான், சரியா? ஸோ புக்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பை வந்து என்ன பண்ணுது, அப்படி மிரர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய மூவிஸ் பார்க்குறோம், அதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அது வந்து நம்மளோட லைஃபே தான் வந்து ஒவ்வொருத்தரோட லைஃப்பை வந்து அப்படி ரீக்ரியேட் பண்ணி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, போடுறாங்க. ஸோ இட் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க புக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட், ரீடர் லிவ்ஸ் 1,000 லைஃப்ஸ் பிஃபோர் ஹி டைஸ். ஸோ ஒரு நல்ல குட் ரீடர், புக் ரீடர் வந்து அவர் இறக்குறதுக்கு முன்னாடி 1000 வருஷம் வாழ்ந்த மாதிரி இருக்குமா, அந்த அளவுக்கு இட் கிவ்ஸ் அ லாங் ஜர்னி. ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை எடுத்துக்குவோமே, நம்ம அதில் வந்து ஒவ்வொரு பகுதியும் 14th century, 15th century, 16th century, ஸோ எல்லா செஞ்சுரியுமே வந்து அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு காலகட்டத்தின் வழியாகவும் போயிட்டு வரும். ஸோ அந்த கான்செப்டை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ரீடர் லிவ்ஸ் 1,000 பிஃபோர் ஹி டைஸ். So we'll go directly into our work, Unpacking My Library by Walter Benjamin. So Walter Benjamin, he is popularly known as man of letters. Man of letters na great writer னு அர்த்தம். ஸோ அவரோட பர்த் பார்த்தோம் அப்படின்னா 1892 ஜெர்மனியில் வந்து பிறந்திருக்காரு. he got his education in Switzerland and 1930s வந்து அவர் வந்து மார்க்சிசம்க்கு மூவ் ஆகிட்டார். அண்ட் யாரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த மார்க்சிஸ்ட் பார்ட்டிக்குள்ளே போனார் அப்படின்னா பெர்டால்ட் பிரெட்ஜ். அண்ட் அவர் வந்து 1940 வந்து சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டார். நேசஸ் கிட்டேருந்து தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டார். அண்ட் இவரை வந்து he was a great 20th century literary critic, essayist and philosopher. அண்ட் இந்த டெக்ஸ்ட்டை பார்த்தோன்னே, இந்த எஸ்ஸேயோட டைட்டில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், he was a great lover of books. ஸோ அவர் ஒன் who loves book, ஒன் who collects books வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா bibliophile அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வால்டர் பெஞ்சமின் இஸ் அ bibliophile. அண்ட் அவருக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருந்தாலும், கையில் ஒன்றுமே இல்லைனாலும், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டாலும், வீடே இல்லாத நிலமையில் இருந்தாலும், அவர் கையில் வச்சுருக்கிற மணியை வச்சு அவர் என்ன பண்ணுவாராம், சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் பரவாயில்ல, சாப்பாடு கூட வேணாம், எனக்கு புக்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு புக்ஸாக வாங்கிட்டே இருப்பாராம், சரியா? he has spent much on books. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து புக்ஸ் மேலே ஆர்வம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் எஸ்ஸே. ஸோ இந்த எஸ்ஸே வந்து அவர் எப்படி எழுதினார், எந்த சிச்சுவேஷனில் எழுதினார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அவரோட ஒய்ஃப் கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டார். ஹிஸ் ஒய்ஃப்ஸ் நேம் இஸ் டோரா. 2 years ஆச்சு அவர் ஒய்ஃப் கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கி. ஸோ அது வரைக்கும் அவர் எந்த வீட்டில் வாழ்ந்துருந்தார் அப்படின்னா பெர்லின் க்ரூன்வால்ட் ரெசிடென்ஸில் வாழ்ந்துட்டு இருந்தார். அண்ட் இப்போ புதுசாக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆஃப்டர் 2 years என்ன பண்ணுறாருன்னா அந்த ரெசிடென்ஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து அவர் மூவ் ஆகுறாரு. ஸோ ஷிஃப்ட் ஆகும்போது நேச்சுரலாக வீட்டில் உள்ளது எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணுவோம் அப்படி தானே. ஸோ அதே மாதிரி இவரோட புக்ஸ் கலெக்ஷன் வந்து ஒரு லைப்ரரி மாதிரி அவரோட வீட்டிலே வந்து வச்சுருக்கிறாரு. ஸோ எஸ் எத்தனை புக்ஸ் கலெக்ஷன் அவர் வச்சுருக்காரு அப்படின்னா ரஃப்லி அரவுண்ட் 2000 புக்ஸ் வந்து அவர்கிட்ட வந்து இருந்துச்சு. ஸோ இந்த புக்ஸை வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அன்பேக் பண்ணி அவரோட நியூ ஹவுஸ்க்கு வந்து கொண்டு போகிறாரு. ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் வந்து அவர் எடுத்து திருப்பி அடுக்கி வைக்கும்போது அவருக்கு நிறைய மெமரிஸ் வந்து வருது. இந்த புக்ஸை நான் எப்படி வாங்கினேன், இந்த புக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி தான் இந்த எஸ்ஸே வந்து எழுதினார், அன்பேக்கிங் மை லைப்ரரி. ஸோ எப்போ எழுதினார் அப்படின்னா 1931. ஸோ இந்த எஸ்ஸேயில் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து ரீஎன்கவுண்டர் பண்ணுறாரு. அவருக்கு ஃபெமிலியராக அவர் வச்சுருந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஸோ அவர் வந்து ரீஎன்கவுண்டர் பண்ணுறாரு, யோசித்து பார்க்குறாரு. இந்த புக்ஸை வந்து அவரோட இன்டலெக்சுவல் அதாவது அந்த புக்கோட ரைட்டர்னால அந்த புக்ஸை வந்து அவர் வாங்கலை. வேறஸ் ஒரு கைண்ட் ஆஃப் மெமரி அவருக்கு வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம்.
அவருக்கே வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஜேர்னி மாதிரி. இந்த புக்கை வந்து இந்த இடத்துல வாங்கினேன், நம்ம ஏதாவது சொல்லுவோம்ல, ட்ரெஸ்ஸு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, நிறைய ட்ரெஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் அந்த போடாத ட்ரெஸ்ஸை எடுத்து பார்த்துட்டு, இது வந்து எங்கே வாங்கினேன், இந்த கடையில் வாங்கியிருக்கிறேனோ அப்படின்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது, இது வந்து இந்த கடையில் வாங்கினேன், இந்த ஷாப்பில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி இவர் வந்து இந்த புக்ஸை வந்து திருப்பி அடுக்கி வச்சுட்டு இருக்கும்போது, அந்த ரைட்டர் ஆஃப் த புக்கை பற்றி அவருக்கு வந்து யோசனை வரல. வேறஸ் இவர் இந்த புக்கை வந்து எப்படி அக்வயர் பண்ணார், எங்கெங்கெல்லாம் போய் இந்த புக்ஸை வந்து வாங்கினார் அப்படின்ற மாதிரி இவருக்கு வந்து தாட் வருது. ஸோ சம் ஆஃப் த பிளேசஸ் he purchased books அப்படின்னா நேபிள்ஸ், முனிச் அண்ட் பாரிஸ். ஸோ அதெல்லாம் பற்றி அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஒரு ஹிஸ்டாரியனுக்கு வந்து புக்கை வந்து அவர் வந்து எப்படி பார்ப்பார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஹிஸ்டாரியன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் புக்ஸ். ஸோ அவர் வந்து ஒரு ஹிஸ்டாரியன் வந்து பாஸ்ட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, he has to journey from one place to another. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து கர்நாடகா பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருந்துகிட்டே தெரிஞ்சுக்கலாம். வேறஸ் அங்கே போய் அந்த இடத்துல பிளேஸில் இருந்துட்டு அங்கே நிறைய விஷயத்த வந்து கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸ்க்கு போகணும், ஒரு மொமெண்ட்லேருந்து இன்னொரு மொமெண்ட்டுக்கு ட்ராவல் ஆகணும், ஒரு டாக்குமெண்ட்லேருந்து இன்னொரு டாக்குமெண்ட்டை வந்து அனலைஸ் பண்ணாதான் வந்து நான் பாஸ்ட்டை வந்து அந்த கர்நாடகாவோட பாஸ்ட்டை வந்து நான் ரிசர்ச் பண்ண முடியும், ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சப்ஜெக்டை நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து வி பிகம் ஒன் வித் தட், அந்த இதோட வந்து ஒன் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சப்ஜெக்டே மறந்து அதுக்குள்ளே மூழ்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு படத்தில் ஏதாவது ஒரு கேரக்டர் நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்கள்ல, நான் அந்த கேரக்டரோடே மூழ்கிட்டேன், ஸோ அதனால தான் வந்து அதை வந்து ஒரு லைவ்லியான ஒரு கேரக்டராக கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஹிஸ்டாரியனுக்கும் அந்த ஒர்க்கை வந்து ரிசர்ச் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹஸ் டு கோ டு தட் பாஸ்ட். ஸோ அப்போனா தான் வந்து அதை பற்றி, அந்த பாஸ்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஹிஸ்டாரியன்ஸோட இன்ட்ரெஸ்ட் ஆன் புக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட், ஆன்டிசிபேஷன் ஆஃப் அன்பேக்கிங் லைப்ரரி. ஆன்டிசிபேஷன். ஸோ பெஞ்சமின் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு பொசஷன் ஆஃப் புக்ஸையும் வந்து ஒவ்வொரு புக் கலெக்டர்ஸ்க்குமே வந்து அவங்களோட பொசஷனை வந்து கண்டெம்ப்ளேட் பண்ணும்போது நிறைய மெமரிஸ் வந்து அவங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். இது இந்த இடத்துல வாங்கினேன், இது இந்த சிச்சுவேஷனில் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு கோட் சொல்கிறார், எவ்ரி பேஷன் பார்டர்ஸ் ஆன் த கேவோட்டிக் பட் த கலெக்டர்ஸ் பேஷன் பார்டர்ஸ் ஆன் த கேவோஸ் ஆஃப் மெமரிஸ். கேவோஸ் அப்படின்னா கன்ஃபியூஷன் சொல்லலாம், இன்னொன்று டிஸார்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா பேஷனுமே வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டிஸார்டர். எல்லாத்துலேயுமே மூக்கு நுழைக்க முடியாது. வேறஸ் ஒரு புக் கலெக்டரோட பேஷன் வந்து இட் பார்டர்ஸ் ஆன் மெமரிஸ். அவங்களோட மெமரிஸை தான் அந்த இது என்ன பண்ணுது அப்படின்னா டிஸார்டர் கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், அன்ரெட் புக்ஸ் பை த புக் ஓனர். ஸோ பெஞ்சமின் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லா வாங்கி வச்சுருக்க எல்லா புக்ஸுமே வந்து அந்த ஓனர் வந்து ரீட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில புக்ஸை வந்து வாங்கி வச்சுருப்போம், பட் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ நம்மளுமே அப்படி தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு, எல்லா புக்ஸுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் ஆர் நாட் ரெட் பை த ஓனர் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட், வேரியஸ் மீன்ஸ் ஆஃப் அக்வயரிங் புக்ஸ். ஸோ எந்த வழியிலலாம் வந்து புக்ஸை வந்து அக்வயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி தான் வாங்க முடியும். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒன்று வந்து புக் ஸ்டோர்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன்ஸில் இல்லை ஏதாவது சேல்ஸில் வந்து புக்ஸை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த ஆக்ஷன்ஸில் வாங்குறதுலையுமே வந்து நிறைய வந்து டேஞ்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டேஞ்சர்ஸ் அப்படின்னா, நம்ம அந்த புக்கு கண்டிப்பாக வேணும். இப்போ ஒரு பழைய காலத்து புக்கு, அது கண்டிப்பாக அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆக்ஷன் அவங்க வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து வி ஷுட் பே அட்டென்ஷன். அடுத்தால் நம்மளோட கூட மணி சொல்லி வாங்கிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வி ஹாவ் டு பி வெரி கீன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
அதுக்கு நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதை இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து ஆக்ஷனில் அப்படின்னா ரேட்டை அது வந்து ஜாஸ்தியாக தான் போகும். நார்மல் அந்த புக்கு ரேட்டை விட அதிகமாகிட்டே தான் போகும். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதர் வேஸ் ஆஃப் அக்வயரிங் புக்ஸ் அப்படின்னா பெஞ்சமின் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒன்று நம்மளே ஒரு புக்கு எழுதணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரைட்டிங் ஒன் செல்ஃப். அப்படி நம்ம புக்கு எழுதணும் அப்படின்னா அதில் வந்து லெஸ் மெரிட் தான் கிடைக்கும். ஏன்னா நம்மளே எழுதி நம்மளே ரீட் பண்ணிக்குவோம். ஒன்லி ஃபியூ வில் ஷேர் வித் அ ஃபியூ. அண்ட் அதோட அப்ரைசலும் வந்து கம்மியாக தான் இருக்கும். நிறைய பாராட்டு எதுவும் கிடைக்காது. நம்மளுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும். அண்ட் இன்னொரு வே ஆஃப் அக்வயரிங் புக்ஸ், இது எல்லாருமே மோஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாரோ பண்ணுறது, புக்ஸை வந்து பாரோ பண்ணுறது அண்ட் நாட் ரிட்டர்னிங். நம்ம லைப்ரரியிலேருந்து புக்கை வந்து பாரோ பண்ணியிருப்போம் அண்ட் அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். சரியா? அண்டு சம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த லைப்ரரியிலேருந்து அந்த பர்டிகுலர் புக்கு பர்டிகுலர் பேஜ் மட்டும் வேணும் அப்படின்னா கிழிச்சு எடுத்துருவாங்க. ஸோ அதை பற்றி ஒரு சொல்ல, நம்ம பாரோ பண்ணுவோம், மற்றவங்க கிட்டேருந்து பாரோ பண்ணியிருப்போம், இல்லை ஏதாவது லைப்ரரியிலேருந்து பாரோ பண்ணியிருப்போம். பட் வி ஃபெயில் டு ரிட்டர்ன் டு இட். ஸோ இது ஒரு வே ஆஃப் அக்வயரிங் புக்ஸ். ஸோ அப்படி நிறைய புக்ஸ் வந்து என்னோடய லைப்ரரியில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த பாரோயிங் அண்ட் நாட் ரிட்டர்னிங் ஆட்டிடியூடை வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இட் இஸ் அ கான்ஷியஸ் ஆட்டிடியூட் ஆஃப் அ ஹேபிச்சுவல் கலெக்டர். ஸோ ஒரு ஹேபிச்சுவல் புக் கலெக்டராக இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்படி வாங்கி படித்து என்ன பண்ணிடுவாங்க, அப்படி அவங்க வீட்டிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, கொடுக்கறதுக்கு மறந்துடுவாங்க. இட் இஸ் அ ஹேபிட். இது வந்து அது கான்ஷியஸ் ஆட்டிடியூட் தான், தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த எஸ்ஸே. ஸோ அவர் என்ன கன்க்ளூட் பண்ண வரார் அப்படின்னா, ஒரு புக்கு கலெக்டருக்கும் அந்த புக்குக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரீஅசர்ட் பண்ணுறாரு. அதாவது ஒரு பொக்கிஷம் மாதிரி அவர் வந்து யோசித்து பார்க்குறாரு. அண்ட் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஓனர்ஷிப்பு தான் இட் இஸ் த மோஸ்ட் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் தட் ஒன் கேன் ஹேவ் டு இட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம அதை ஓன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அந்த ஆப்ஜெக்ட் நம்ம கையில் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து நம்மளுக்கும் அந்த பொருளுக்கும் உள்ள ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். நான் இப்போ வந்து ஒரு புக்கு வாங்குகிறேன் அப்படின்னா, மணி போட்டு வாங்குகிறேன் அப்படின்னா அது நம்மளுக்குரியதாகவே ஆகுது. ஸோ அந்த ஓனர்ஷிப் வந்து இட் இஸ் அன் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மீ ஆஸ் வெல் அஸ் தட் ஆப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து வாங்கினதுக்கப்புறம் நாட் தட் தே கம் அலைவ் இன் அஸ், இட் இஸ் we who become alive in the books. சரியா? புக்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்ததுனால நம்ம அதுக்குள்ளே ஒன்றிச்சு போகிறதில்ல, அது நமக்குள்ளே ஒன்றிச்சு போகிறதில்ல, நம்ம தான் வந்து என்ன பண்ணுறோம், அதுக்குள்ளே ஒன்றிச்சு போயிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அன்பேக்கிங் மை லைப்ரரி. ரீட் more books and enrich your knowledge. Thank you for watching.